அசானி புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து ஆந்திர கடற்கரையை கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான அசானி புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் மற்றும் நர்சாப்பூர் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கரையை கடந்தது. எனினும் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்து ஏனாம் காக்கிநாடா பகுதியில் வங்காள விரிகுடாவை அடையும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநில கடற்கரையோர பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களில் தீவிர முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்திலும் கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. தமிழ்நாட்டில் இன்னும் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் வட தமிழக மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும். 15ஆம் தேதி வரை மிதமான மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் தேக்கடி, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, திருப்பூர் PWD ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அசானி புயல் காரணமாக பலத்த காற்று வீசும் என்பதால் மத்திய மேற்கு வங்கக்கடல், ஆந்திர கடற்கரை, ஒடிசா கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்காள கடற்கரை பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். சிவகாசியில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் வான வேடிக்கையுடன் அம்மன் பூப்பல்லக்கில் வரும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் பல்வேறு அலங்காரங்களுடன் வீதி உலா வந்த அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிலையில் 9ஆம் நாள் பொங்கல் விழாவையொட்டி பக்தர்கள் கரும்புள்ளி, செம்புள்ளி குத்திக் கொண்டு வீதிகளில் பக்தி பெருக்குடன் சென்றனர். பின்னர் இரவு நேரத்தில் பறவை காவடி மற்றும் பத்ரகாளி அம்மன் பூப்பல்லக்கில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பட்டாசுகளை உற்பத்தி செய்யும் சிவகாசி நகரமே அதிரும் அளவுக்கு வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்த நிலையில் வான வேடிக்கையையும் கண்டு ரசித்தனர். பேரறிவாளனை விடுதலை செய்வது தொடர்பான வழக்கு விசாரணையில் சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் தன்னை விடுவிக்க கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் நாகேஸ்வர ராவ், PR கவாய் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு வழக்கறிஞர் ஆளுநருக்காக ஆஜராக காரணம் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பேரறிவாளன் விவகாரம் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது என்பதால் ஆளுநர் சார்பில் ஆஜராகியுள்ளதாக மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நடராஜ் விளக்கமளித்தார். பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக விரைவில் ஆளுநர் முடிவெடுப்பார் என்று கடந்த முறை கூறிய நிலையில் ஆளுநரின் முடிவு என்ன ஆனது என நீதிபதிகள் வினவினர். இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவருக்குத்தான் முடிவெடுக்க அதிகாரம் உள்ளது என ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனில் கொலை வழக்குகளில் சிறையில் உள்ளவரை விடுவிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்கிறீர்களா என நீதிபதிகள் மீண்டும் கேள்வி எழுப்பினர். 432, 433 அரசியல் சாசன பிரிவுகளின்படி மாநில அரசின் அதிகாரத்திற்கு கீழ் வரும் விவகாரங்களில் மட்டுமே மாநில அரசு முடிவெடுக்க வேண்டும் எனவும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கை CBI விசாரித்ததால் அது தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உண்டு எனவும் ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசியல் சாசன பிரிவு 161 படி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் IPC 432 தொடர்பாக பதிலளிப்பது ஏன் எனவும், அரசியல் சாசன பிரிவு 161க்கும் 432க்கும் இடையே வித்தியாசம் என்ன எனவும் நீதிபதிகள் சரமாரியாக கேள்விகளை அடுக்கினர். ஆளுநர் தரப்பில் வைக்கப்படும் வாதங்கள் தங்களுக்கு புரியவில்லை எனவும்,
எல்லா குற்றங்களுக்குமான கருணை மனு மீதும் குடியரசுத் தலைவர்தான் முடிவெடுக்க முடியும் என்பது போன்று மத்திய அரசின் வாதம் உள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசின் முடிவு தவறு என ஆளுநர் நினைத்தால் குடியரசுத் தலைவர் அதனை ஆளுநருக்கு அனுப்ப முடியுமா என நீதிபதிகள் கேட்டனர். ஆளுநருக்கு முடிவு எடுக்கும் அதிகாரம் உள்ளது என்று தான் தீர்ப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது முடிவல்ல எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திருச்சி தில்லைநகர் அருகே தனியார் சொகுசு விடுதியின் 4ஆம் தளத்தில் ஏற்பட்ட தீ நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் அணைக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் கோஹினூர் சிக்னல் அருகே லீட்டம்ஸ் போர்ட் என்ற அதிநவீன சொகுசு விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த ஹோட்டலில் உள்ள 4வது தளத்தில் நேற்றிரவு 8:30 மணி அளவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கு தங்கியிருந்த வாடிக்கையாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பின்னர் 4 வாகனங்களில் விரைந்து வந்த 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பெரும் போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீப்பிடித்த அந்த தளத்தில் அக்கவுண்ட்ஸ் தொடர்பான ஆவணங்கள், ஏராளமான நோட்டு புத்தகங்களில் பரவிய தீ தொடர்ந்து எரிந்ததால் அதனை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டது. இந்த விபத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. திமுக ஆட்சிக்கு வந்தபோது இருந்த நிர்வாகத்தினர் ரத்தின கம்பளம் போட்டு வரவேற்கவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் பகுதியில் திமுக சார்பில் தமிழக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஓயாத உழைப்பின் ஓராண்டு சாதனை என்ற பெயரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எம்பிக்கள் TR பாலு, தயாநிதி மாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், திமுக ஆட்சிக்கு வரும்போது அப்போது இருந்த நிர்வாகம் ரத்தின கம்பளம் போட்டு வரவேற்கவில்லை என்று கூறினார். மேலும் 5.25 லட்சம் கோடியாக இருந்த தமிழகத்தின் கடன் சுமையை முதலமைச்சரின் சீரிய நடவடிக்கைகளால் குறைத்து வருவதாக கூறிய அவர், தங்களுக்கு அமைச்சர் பதவி, இலாக்காக்கள் மீது ஆசை இல்லை என்றும் மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றத்தான் ஆசைப்படுவதாகவும் தெரிவித்தார். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் ஆட்சிக்கு வந்தோம்? கடந்த ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது ஒன்றும் ரத்தின கம்பளம் போட்டெல்லாம் விரிக்கல. இங்கே இருக்கின்ற நிர்வாகம், இங்கே இருக்கின்ற நிதியினுடைய அந்த நிலைமையெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5.25 லட்சம் கோடி கடனில் வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. இன்றைக்கு அதெல்லாம் சீர் செய்கின்ற அந்த பணியில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டத்தையும் அளந்து அந்த அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்.